Hello and welcome to CPC Codice channel. Today we are going to see some of the important modifiers. I split the modifier section into three. Today I upload the part one. Okay. So today we are going to see what is modifier, modify 22 and 23, 24, 26, 32, 47, 50 and 51 modifiers. Okay. So before going to modifier, what is a modifier? Okay, you need to note the term what is modifier to report or indicate that a service or a procedure that has performed has been altered by some specific circumstance but not changed in its definition or code. Understand, a service or procedure that has been performed has been altered by some specific circumstances but not changed in its definition or code but not changed in its definition or code. Modifiers also enable healthcare professionals to effectively respond to the payment policy requirements established by other entities. அப்போ ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, அந்த ப்ரொசீஜர் மொத்தமா சேஞ்ச் ஆகல பட் அல்டர்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஏதோ ஒரு காரணத்தினால அந்த ப்ரொசீஜர்ல சின்ன ஒரு மாற்றம் இருக்கு. அத வந்து நம்ம ஒரு மாடிஃபயர்ஸ் பக்கத்துல போட்டோம் அப்டின்னா, ஓகே. இந்த ப்ரொசீஜர் இந்த விஷயத்தினால ஒரு டைம் பீயிங்னால இது அல்டர்ட் ஆயிருக்கு. இல்ல இந்த பேஷண்ட்டுக்கு திடீர்னு இந்த மாதிரி ஒரு பல்ஸ் ரேட்டோ ஒரு இது அதிகமாயிடுச்சு. அதனால அந்த சிவியாரிட்டி இருக்கிறதுனால, இந்த ப்ரொசீஜர வந்து இப்டி கம்மி பண்ணிட்டாங்க. இத செய்யல. இத ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்டிங்கிறத இண்டிகேட் பண்றதுக்காக நம்ம ஒரு மாடிஃபயர பக்கத்துல ப்ரொசீஜர் கோட் பக்கத்துல போடுவோம். ஓகேவா? ஸோ to report or indicate that a service, the procedure has been performed, has been altered by some specific circumstances but not changed in its definition or code. So modifiers may be used to indicate to the recipient of the report that எதுக்காகலாம் modifiers யூஸ் பண்ணுவோம்? A service or procedure had both a professional and technical component. இதெல்லாம் என்ன professional componentனா என்ன? Technical componentலாம் என்னன்னு நான் பின்னாடி சொல்றேன். பட் எதுக்காகலாம் modifiers எதுக்காகலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஜென்ரலான ஒரு ஐடியா இருக்கிறதுக்காக இது போட்டிருக்கேன். A procedure or service or performed by more than one physician. இப்போ ஒரு physicianக்கு மேல இன்னொருத்தவங்க சேர்ந்து அத செஞ்சிருக்காங்க அப்படின்னா, அந்த இடத்துல மாடிஃபையர் யூஸ் பண்ணுவோம். ப்ரொசீஜரல் சர்வீஸ் வாஸ் இன்கிரீஸ்ட் ஆர் ரெட்யூஸ்டு. ஐயோ! ஒரு ஒரு லீஷன் மேலிக்னன்ட் லீஷன் எக்ஸிஷனுக்காக ஆப்ரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இன்னொரு லீஷனும் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. அப்ப என்ன அதையும் பேஷண்ட் கிட்ட கன்சர்ன் கேட்டுட்டு, அந்த லீஷன எக்ஸிஷன் பண்றதுக்கு பயாப்ஸி எடுக்கிறதுக்காக அதே அதே செஷன்ல இன்னொரு ப்ரொசீஜரும் பண்ணுவாங்க. அப்போ டைம் பீயிங் இன்னும் அதிகமாகும் அந்த ப்ரொசீஜருக்கு. ஸோ, அந்த டைமிங்ல நம்ம மாடிஃபையர் யூஸ் பண்ணுவோம். ஒன்லி எ பார்ட் ஆஃப் சர்வீஸ் வாஸ் பெர்ஃபார்ம்டு. ஆனா முன்ன சொன்ன மாதிரி, ஆ ஒரு நெறைய இந்த இந்த ப்ரொசீஜர் செய்யணும், இந்த ஆப்பரேஷன் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணி வந்திருப்பாங்க. பட் டியூ டூ சம் சிவியாரிட்டி ஆர் சம் ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்னால அந்த ப்ரொசீஜர பாதியிலேயே நிறுத்த வேண்டியதாயிடுச்சு. இல்ல இந்த ப்ரொசீஜர ரெட்யூஸ் பண்ண வேண்டியதாயிடுச்சு. ஒரு ஒரு பைலேட்டரல் ப்ரொசீஜர ஒரு சைட் பண்ணிட்டு, இந்த காம்ப்ளிகேஷன்ஸ்னால ஒரு சைடோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற இடத்துல நம்ம மாடிஃபையர் யூஸ் பண்ணுவோம். பைலேட்டரல் ப்ரொசீஜர் பெர்ஃபார்ம் பண்றப்போ. ஸோ இந்த அன்யூசுவல் ஈவென்ட்ஸ் அக்கர்ட். இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்லலாம் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரொசீஜர் கோட் கூட மாடிஃபையர்ஸ் யூஸ் பண்ணுவோம். தென் மாடிஃபையர்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இது வந்து ஒரு 5 டிஜிட் கோடா? இது எப்படி இருக்கும்? எனக்கு ப்ரொசீஜர் கோட் வந்து 5 டிஜிட் எனக்கு இது தெரியும். பட் மாடிஃபையர்ஸ் அது வந்து ஒரு 2 கேரக்டர்ஸ் அது லெட்டர்ஸ் ஆர் நம்பர்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்பெண்டட் டூ த சிபிடி ஆர் ஹெக்பெக்ஸ் லெவல் கோட். நம்ம சிபிடிய தான் ஹெக்பெக்ஸ் லெவல் 2 கோட் சொல்லுவோம். அது முன்னவே நம்ம வீடியோஸ்ல சொல்லியிருப்போம். பேசிக்லேருந்து பார்க்குறவங்க வீடியோஸ் ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்க பிளேலிஸ்ட்ல. ஓகேவா? The modifier provides additional information about the medical procedure, service or supply involved without changing the meaning of the code. ஸோ அந்த ப்ரொசீஜர் நடக்கிறதுல எந்த சேஞ்சும் இல்லாம ஒரு மாடிஃபையர் 2 கேரக்டர் கோட்ஸ் ஆட் பண்றப்போ என்ன ஆகியிருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? அதனால தான் நம்ம மாடிஃபையர் சிபிடி கோட் கூட ஆட் பண்றோம். Here, modifier 22. 22 modifier எதை indicate பண்ணுது அப்படின்னா, increased procedural service. When the work required to provide a service is substantially greater than typically required, it may be identified by adding modifier 22 to the usual procedure code. Okay? Documentation must support the substantial additional work and the reason for the additional work.
increased time, technical difficulty of the procedure, severity of the patient's condition, physical and mental effort required. Okay, so increased procedural service. So the work required to provide a service is substantially greater than the typically required. இப்போ வந்துட்டு ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் தேவைப்படுது. ஆனா, அந்த டைம விட எக்ஸஸா எனக்கு அந்த ப்ரொசீஜர் முடிக்க ஏதோ ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ்னால அதிகமாகுது அப்டின்னா, அந்த இடத்துல இந்த ப்ரொசீஜர் கோட் பக்கத்துல மாடிஃபயர் 22 ஆட் பண்ணணும். அதுக்கு தான் என்ன அடிஷன் இன்கிரீஸ்டு இன்டென்சிட்டியா இருக்கலாம், டைமா இருக்கலாம், டெக்னிக்கல் டிஃபிகல்டி ஆஃப் த ப்ரொசீஜர், சிவியாரிட்டி ஆஃப் த பேஷண்ட்ஸ் கண்டிஷன்னால அந்த ப்ரொசீஜரோட டைம் எக்ஸீட் ஆயிருந்தது. தென் தி யூசுவல் டைம், then you should append modifier 22 with the procedure code. And important note, this modifier should not be appended with E&M service codes. Okay, so whenever ஒரு ஆப்ஷன்ல நம்ம E&M service code கூட modifier 22 append பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம அதை டைரக்டா ரெடியூஸ் பண்ணிடலாம், டைரக்டா அதை கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான எப்படி சொல்ல ஈஸியாக ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான நோட்ஸ்லாம் நீங்கள் தனியாக எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ மாடிஃபை 22 ஷுட் நாட் பி அப்பெண்டட் வித் E&M service code. Modifier 23. Modifier 23 is an unusual anesthesia. So occasionally a procedure which usually requires either no anesthesia or local anesthesia because of unusual circumstances must be done under general anesthesia. This circumstance may be reported by adding modifier 23 to the procedure code of the basic service. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும், இது ஈஸியாக புரியணும் அப்படின்னா, இப்போ ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ரொசீஜர். ஏதோ ஒரு ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்டின்னா, இப்போ அதுக்கு வந்து ஜெனரல் அனஸ்தீசியா ஒரு சில ஏரியா குடுக்க மாட்டாங்க. அது ஜெனரல் ரொம்ப நார்மலான ஸ்டிச்சிங்க்கு. அ இப்போ அடல்ட்டுக்கு கீழ இருந்தாங்க அப்டின்னா, ஸோ அந்த பெயின இவங்களால பியர் பண்ணிக்க முடியாது. அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அனஸ்தீசியா குடுத்து, அதுக்கப்புறம் அந்த ஸ்டிச்சிங் பண்ணுவாங்க. ஸோ இந்த இந்த ஒரு ப்ரொசீஜருக்கு ஜெனரலா இந்த இடத்துல ஒரு அனஸ்தீசியா ரெக்வயர்ட் இல்ல. பட் வி ஆர் கிவிங் அனஸ்தீசியா ஃபார் சம் ஸ்பெசிஃபிக் பர்ப்பஸ். அதுக்காக நம்ம குடுக்குறோம். ஸோ இது அன்யூசுவல் அனஸ்தீசியாவ நம்ம அந்த ப்ரொசீஜர் கோட் கூட ஆட் பண்ணணும். அதுக்கு தான் மாடிஃபயர் 23. And modified 24 is unrelated E&M service by the same physician or other qualified healthcare professional during a post-operative period. The physician or other qualified healthcare professional may need to indicate that an evaluation and management service was performed during the post-operative period for a reason unrelated to the original procedure. This circumstance may be reported by adding modified 24 to the appropriate level of A&M service. இப்போ போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பீரியட்ல இருக்கிறாங்க. ஒரு ப்ரொசீஜர் ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பீரியட்ல இருக்காங்க. அந்த டைமிங்ல நீங்க பண்ண ஆப்ரேஷனுக்கு பிசிஷியன் பண்ண ஆப்ரேஷனுக்கு ரிலேட்டடா இல்லாத ஏதோ ஒரு அ ப்ரொசீஜருக்காகவோ, ட்ரீட்மெண்ட்க்காக, டயக்னோசிஸ்க்காகவோ வராங்க அப்டின்னா, அந்த இடத்துல மாடிஃபயர் 24 அந்த ப்ரொசீஜர் கூட ஆட் பண்ணணும். பிகாஸ் அன்ரிலேட்டட் E&M சர்வீஸ் by the same physician or other qualified healthcare professional. You need to append modify 24 with that procedure code. Okay. Modified 26. Modified 26 like professional component. Certain procedures or combination of physician or other qualified healthcare professional, அதாவது professional component and technical component ஓட combination இருக்கும். When the physician or other qualified healthcare professional component is reported separately, the service may be identified by adding modified 26 to the usual procedure. இதை நான் explain பண்ண next slide பாருங்க. Professional component அப்படின்னா if the physician done only supervision and interpretation of the results including written report. Okay, ஒரு professional component அப்படின்னா ஒரு physician supervision and interpretation of the result, அது மட்டும் interpretation of the result பார்க்குறாங்க, then supervision இது மட்டும் தான் அந்த physician பண்றாங்க அப்படின்னா professional component அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ணணும். Technical component அப்படின்னா it includes provision of all equipment, supplies and costs related to the performance of the procedure. So, இந்த example பார்த்தா உங்களுக்கு புரியும். A sleep center performs polysomnography for a patient. A physician not associated with the sleep center interpreted the results. அப்போ
ஒரு ஸ்லீப் சென்டர் என்ன பண்றாங்க, ஒரு பேஷண்ட்டுக்கு பாலிசோம்னோகிராஃபி அந்த டயக்னோசிஸ் எடுக்குறாங்க. அப்போ அந்த பிசிஷியன் இஸ் நாட் அசோசியேட்டட் வித் த ஸ்லீப் சென்டர். அப்போ பிசிஷியன் என்ன பண்றாரு, ரிசல்ட்ஸ் மட்டும் தான் இன்டர்பிரெட் பண்றாரு. அப்போ கோட் ஃபார் த பிசிஷியன் கேட்டாங்க அப்டின்னா, அவரு என்ன பண்ணாரு, இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த ரிசல்ட் தானே, அதுக்கான கோட் போட்டுட்டு, பக்கத்துல மாடிஃபை 26 ஆட் பண்ணணும். பிகாஸ் அவர் புரொஃபஷனல் காம்போனன்ட் அந்த சைடு மட்டும் தான் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ, மாடிஃபை 26 நம்ம ஆட் பண்ணணும். ஓகேவா? Modifier 32 is a mandated services. Service related to mandated consultation or related services. Append Modifier 32 to an E&M code if an insurance company requests a patient to receive a second opinion before additional service or procedure are authorized. Okay. Modifier 32 indicates a service that is required by some third party entity. இப்போ வந்து ஒரு இன்சூரன்ஸ் நான் வந்து இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன். எனக்கு வந்து இப்போ ஒரு கார்டியாக் சர்ஜரி, மைட்ரல் சர்ஜரி பண்ணணும் அப்டின்னா, அ அதுல வந்து இன்சூரன்ஸ்ல கவர் ஆகுமா இல்லையாங்கிறத அவங்க சொல்லுவாங்க. நீங்க எதுக்கும் செகண்ட் ஒப்பீனியன் கேளுங்க. இன்னொரு ஹாஸ்பிட்டல்ல இன்னொரு டாக்டர் கிட்ட செகண்ட் ஒப்பீனியன் கேளுங்க. அப்டின்னு நம்ம தேர்ட் பார்ட்டிட்டேருந்து நமக்கு ஒரு ரெக்வெஸ்ட் சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி கேஸஸ்ல நம்ம மாடிஃபையர் 32 ஆட் பண்ணுவாங்க. ஓகே. This modifier is not used to report second opinion requested by patient, family members, another physician. இப்ப நம்ம செகண்ட் ஒப்பீனியன் கேட்கிறோம்ல, பேஷண்ட்ஸ் ரெக்வெஸ்ட் பண்றதுக்கோ, ஃபேமிலி மெம்பர்ஸ் செகண்ட் ஒப்பீனியன் ரெக்வெஸ்ட் பண்றதுக்கோ, நம்ம என்ன பண்ணக்கூடாது, மாடிஃபை 32 யூஸ் பண்ணக்கூடாது. ஈவன் ஒரு டாக்டர் இன்னொரு டாக்டர் கிட்ட செகண்ட் ஒப்பீனியன் கேட்டுக்கோங்கன்னு சொன்னாலுமே, மாடிஃபை 32 யூஸ் பண்ணணும். திஸ் இஸ் ஒன்லி ஃபார் third party entity, okay, who is requesting for the second opinion, okay, and modifier 32 is reported only when a service is mandated. அது ஒரு மேண்டேட்டட் சர்வீஸா இருந்தால் மட்டுமே மாடிஃபையர் 32 யூஸ் பண்ணுவோம். ஸோ, அப்பார்ட் ஃப்ரம் திஸ் தேர்ட் பார்ட்டி என்டிட்டி, ஒரு ஒரு சில கேஸ்ல நம்ம மாடிஃபையர் 32 மேண்டேட்டட் சர்வீஸ்ங்கிறதுனால ஆட் பண்ணுவோம். அதோட எக்ஸாம்பிள்ஸ் நான் குடுத்துருக்கேன். First, to indicate the third party pair workers compensation, mandatory physical examination of covered patient. Okay. Physical examination ஒரு நான் இன்சூரன்ஸ் குடுக்கணும்னா, நீங்க ஒரு பிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுங்க அப்படின்னு தேர்ட் பார்ட்டிட்டேருந்து நமக்கு ஒரு ரெக்வெஸ்ட் பண்றாங்க இல்லையா? அந்த இடத்துல மாடிஃபையர் 32 யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தோம். இன்னொன்னு என்னன்னா, அந்த போலீஸ் required a suspected rape or abuse victim to have certain test. These are mandatory service in which modifier 32 would be added. அப்போ அந்த நம்ம ஒரு விஷயத்த கேரி ஓவர் பண்றதுக்கு, இல்ல அவங்களுக்கு எப்படி சொல்றது? ஒரு இப்போ ஒரு செல்லுலேருந்து சாரி ஒரு செல்லேருந்து ஒரு ஜெயிலர் கூட்டிட்டு வராங்க. அவங்களுக்கு ஏதோ பிரீத்திங் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ இஎன்எம் சர்வீஸ்க்காக கூட்டிட்டு வராங்க. அப்போ அவங்களுக்கு நியூமோனியா ஆர் டியூபர்குலோசிஸ் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு நம்ம வந்துட்டு டிசைட் பண்றாங்க. அப்போ அந்த ஜெயிலர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்குறாங்க இல்லையா? அது ஒரு மேண்டேட்டரி சர்வீஸ். அது வந்து நான் செக் பண்ணி தான் ஆகணும். இந்த போலீஸ் ஒரு விக்டிம வந்துட்டு ரேப் விக்டிம் சர்டைன் டெஸ்ட் எடுக்க சொல்றாங்க. இது மேண்டேட்டட் சர்வீஸ். இந்த மாதிரியான சர்வீஸ்க்கும் நம்ம மாடிஃபையர் 32 யூஸ் பண்ணுவோம். Modifier 47 anesthesia by surgeon. Reported by surgeon when he or she provides regional or general anesthesia for the surgical service. இப்ப நார்மலா அனஸ்தீசியாலஜிஸ்ட் தான் ஒரு சர்ஜரிக்கு முன்னாடி வந்து அனஸ்தீசியா போடுவாங்க. இஃப் சப்போஸ் அனஸ்தீசியாலஜிஸ்ட்டுக்கு பதிலா சர்ஜியானே அனஸ்தீசியா போட்டாங்க அப்படின்னா, மாடிஃபையர் 47 அலாங் வித் த ப்ரொசீஜர் கோட் ஓகேவா? நம்ம வந்து அப்பெண்ட் பண்ணணும். மாடிஃபையர் 47 ஷுட் நாட் பி அப்பெண்டட் வித் அனஸ்தீசியா கோட்ஸ் கூட இந்த மாடிஃபையர் 47 போடக்கூடாது. திஸ் இஸ் ஒன்லி ஃபார் ப்ரொசீஜர் கோட்ஸ் ஃபார் த சர்ஜியன், ஃபார் த ஃபிசிஷியன் ஹூ இஸ் பெர்ஃபார்மிங் anesthesia. Okay. Modifier 50. This is for bilateral procedure. Bilateral procedures is performed at the same session should be identified by adding modifier 50 to appropriate code. Okay. Should not be appended with add-on codes. Add-on codes kuda இத போடவே கூடாது. So whenever you are seeing modifier 50 with any add-on codes in your options, directly you can cancel it. Okay. You can reduce it. bilateral procedure-னா இப்போ ஒரே செஷன்ல இப்போ எனக்கு இந்த இயர்ல வந்து எனக்கு வேக்ஸ் ரிமூவ் பண்றாங்க, பிளஷிங் ஆர் சம்திங். ஓகே. ஸோ அதே செஷன்ல எனக்கு இன்னொரு இயர்லயும் எனக்கு அந்த ப்ரொசீஜர் பண்றாங்க அப்படின்னா, அந்த இடத்துல நான் மாடிஃபையர் 50 வந்து அப்பெண்ட் பண்ணா திஸ் ப்ரொசீஜர் இஸ் பைலேட்ரல் அப்படிங்கிறது புரியும்.
சேம் ஃபார் applicable for legs, hand, trunk. ஓகே. இதுக்கெல்லாம் modifier 50 யூஸ் பண்ணுவோம். should not be appended with add on codes. ஓகே. And modifier 51 is for multiple procedures. It indicates multiple procedure other than E&M service. இப்போ E&M சர்வீஸ்க்காக ஃபாலோ அப்க்கு வராங்க, இல்ல வந்து கன்சல்டேஷனுக்கு வராங்கன்னா, அத தான் மல்டிபிள் ப்ரொசீஜரா எடுத்துக்க கூடாது. அதனால தான் இட் இண்டிகேட்ஸ் மல்டிபிள் ப்ரொசீஜர் பெர்ஃபார்ம்ட் அட் த சேம் செஷன் பை த சேம் ப்ரொவைடர். Do not use modifier 51 on CPT codes designated modifier 51 exempt. ஸோ modifier 51 exemptனா இந்த கோட் கூட modifier 51 யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு போட்டிருப்பாங்க. அங்கே போயிட்டு modifier 51 ஆட் பண்ணக்கூடாது. ஸோ ப்ளீஸ் டூ சி பேரதெட்டிக்கல் கைட்லைன்ஸ் ஆர் எனி இண்டிகேஷன், எனி எக்ஸம்ட் கைட்லைன்ஸ் ஏதாவது இருக்கான்னு ஒரு கோட்க்கு கீழே எப்பயுமே பார்த்துக்கோங்க. ஸோ modifier 51 exemptன்ற கோட்ஸ் பக்கத்தில் modifier 51 போடக்கூடாது. Do not use modifier 51 with add-on codes. ஓகே, add-on codes கூட நம்ம modifier 51 யூஸ் பண்ணக்கூடாது. Do not use modifier 51 with bilateral procedure which require modifier 50. இது வந்து மல்டிபிள் ப்ரொசீஜர். அப்போ வந்துட்டு இவங்க வந்து எனக்கு ரைட் சைடு லெக்ல வந்துட்டு எனக்கு ஒரு ஏதோ ஒரு ப்ரொசீஜர் நடக்குது. அதே செஷன்ல எனக்கு லெஃப்ட் லெக்லயும் நடக்குது. அப்படிங்கிறப்போ இது பைலேட்ரல் போட்டாலே அது மல்டிபிள் ப்ரொசீஜருக்கு உள்ளதான் பைலேட்ரல் இருக்கு. 2 தான் நான் மென்ஷன் பண்ணிட்டேன். பைலேட்ரல் ப்ரொசீஜர் அப்பன் மாடிஃபையர் 50 அப்பன் பண்ணி நான் பைலேட்ரல் ப்ரொசீஜர் சொல்லிட்டேன். அங்கே போயிட்டு மாடிஃபையர் 51 ஆட் பண்ணக்கூடாது. எங்க பைலேட்ரல் ப்ரொசீஜருக்கு 50 3 ஆர் 4 இப்ப 2 சைடு இல்லாம மல்டிபிள் ப்ரொசீஜர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மாடிஃபையர் 51 யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு சின்ன டிப், எக்ஸிஷன், ரிப்பேர் 2மே நடந்த இடத்துல எக்ஸிஷன் கூட மாடிஃபையர் 51 யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரிப்பேர் கோட்ஸ். இது நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல வந்து எனக்கு லீஷன் வந்து எக்ஸிஷன் எடுக்குறாங்க. ஒரு மேலிக்னன்ட் லீஷன் வந்து எடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இன்டர்மீடியேட் ரிப்பேர் பண்ணிடுறாங்க. அப்போ இது 2மே நீங்க கோட் பண்ணுவீங்க. 2 ப்ரொசீஜர் அப்படிதானே? இது ஒரு ப்ரொசீஜர், வூண்ட் ரிப்பேர் ப்ரொசீஜர். அப்ப எது பக்கத்துல மாடிஃபையர் 51 அப்பன் பண்ணணும் அப்படின்னா, எக்ஸிஷன். இதுக்கு வந்து ஆர்வியூ யூனிட் பொறுத்து தான் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம இப்ப நமக்கு சிபிடி இதுல இப்போ எக்ஸாம்க்கு அதெல்லாம் தேவையில்ல. ஆர்வியூ யூனிட். ஸோ எக்ஸிஷன், ரிப்பேர் இது 2மே இருந்ததுன்னா, எக்ஸிஷன் கூட 51 மாடிஃபையர் அப்பன் பண்ணணும். அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கேன் பி அப்ளைட் டு ஆல் நான் இஎன்எம் கோட்ஸ். இஎன்எம் கோட்ஸ் கூட நம்ம இதை போடக்கூடாது இல்லையா? ஸோ நான் இஎன்எம் கோட்ஸ் கூட எல்லாத்தையும் போடலாம். டூ நாட் கோட் வித் மாடிஃபையர் 50 கூட போடவே கூடாது. ஓகே. ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் உள்ள மாடிஃபையர்ஸ்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இந்த மாடிஃபையர்ஸ்லேருந்து ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்தந்த மாடிஃபையர்ஸ்க்கு எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். If you need mock papers, you can mail to the mentioned mail ID in the description box. And thank you for the support. Please do follow and support us.